இன்னைக்கு நம்ம யூரினரி பிளாடர் அதாவது சிறுநீரக பைய பத்தி பார்க்க போறோம். இந்த யூரினரி பிளாடர் வந்து பேரிக்காய் ஷேப்ல தான் இருக்கும். பேரிக்காய் எப்படி இருக்கும்னா ஒரு குடுவை ஷேப்ல இருக்கும். அப்படிதான் இருக்கும் நம்மளுடைய யூரினரி பிளாடர். இங்கிலீஷ்ல வந்து இந்த பியர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஷேப்பு மட்டும் கிடையாது, அதனுடைய சைஸும் அந்த பேரிக்காய் அளவுல தான் இருக்கும். அது எதனோட இணைஞ்சிருக்கு அப்படின்னா இது இணை உறுப்பான கிட்னியோட தான் இணைஞ்சிருக்கு. இந்த யூரினரி பிளாடோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அது கொள்ளளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 500 மில்லி லிட்டர். பெண்களுக்கு 500 மில்லி லிட்டரும் ஆண்களுக்குனா 750 மில்லி லிட்டர், அதாவது 1/2 லிட்டர் இல்லை 3/4 லிட்டர் வரைக்கும் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு 300 இல்லை 350 மில்லி லிட்டர் நிறைஞ்ச உடனேயே நம்மளுக்கு யூரின் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். அதை ஒரு சிலர் ட்ராவலில் இருக்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் அதை அடக்கி வைப்பாங்க. அப்போ அது வரைக்கும் அது நிறைஞ்சிக்கிட்டு இருக்கும். 500 மில்லி லிட்டர் நிறைஞ்சிடுச்சு, அதுக்கு மேலே ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளுக்கு எந்த இடமா இருந்தாலும் நம்மளால யூரின் அடக்கவே முடியாது. இல்லைன்னா யூரின் பிளாடர் வந்து வெடிகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். போய் நம்ம யூரின் பாஸ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடும். நம்மளே யூரின் உடனே பாஸ் பண்ணணுன்ற ஃபீலிங் இருக்கும். இந்த யூரினரி பிளாடரோட முக்கியமான வேலை என்னன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீர் கழிவுகளை வெளியேற்றுறது தான் இந்த யூரினரி பிளாடரோட முக்கியமான வேலை. இந்த கழிவுகள் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட சிறுகுடல்ல இருந்தால் அந்த கழிவு நீர் ஆனால் கெட்ட நீர் வருது. சிறுகுடல் நல்லா ஜீர்ணிச்சு தேவையில்லாத கழிவுகள் மலக்கழிவை பெருகுடலுக்கும் சிறுநீர் கழிவை சிறுநீரக பைக்கும் கொடுக்குது. அப்போ அந்த சிறுநீரக பை வந்து அந்த கழிவுகள் நிறைஞ்ச உடனே அதை வெளியேற்றணும் அப்படின்னா அதற்கு யார் ரொம்ப முக்கியம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய கிட்னி தான். இப்போ இந்த யூரினரி பிளாடர் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. இது நிறைஞ்சோன்னா நம்மளுக்கு யூரின் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த பிளாடர் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் யூரின் வெளியே வரணும். அப்போ அந்த ஓப்பன் பண்ணுற யார் கையில் இருக்குன்னா நம்மளுடைய கிட்னி கையில் தான் இருக்குது. அவர் நல்லா இயங்கினா மட்டும்தான் இது ஃபுல்லாக நிறைஞ்சோடனே நம்ம யூரின் போய் உட்காரும் போது இந்த பிளாடர் கரெக்டாக ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஃப்ளோவாக யூரின் வருது. ஒரு சிலருக்குலாம் ஃப்ளோவாக யூரின் வராது, மெலீஸாக வரும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 வரும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் நுரைச்சி வரும். ஒரு சிலருக்கு ஸ்மெல்லாக வரும். இதெல்லாம் யாரை கெட்ட நீர் தேங்கிடுது. ஆனால் அந்த கெட்ட நீர் வெளியேறணும் அப்படின்னா அதற்கு ஹெல்ப் பண்ணுறது நம்மளுடைய கிட்னி தான். ஏன்னா அதை ஓப்பன் மற்றும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இந்த கெட்ட நீர் வந்து சிறுகுடல் வந்து யூரினரி பிளாடரான சிறுநீரக பைக்கு வந்து நிறைஞ்சிடுது. அது ஒன்லி கெட்ட நீர் மட்டும் இருக்காது, அதுலேயும் நல்ல சக்திகள் நல்ல பாய்மங்கள் எனர்ஜி எல்லாமே இருக்கும். அதை இந்த யூரினரி பிளாடர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அப்சர்வ் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? நம்மளுடைய சிறுகுடல் மற்றும் இருதயம் மற்றும் ட்ரிபிள் வார்மர் அப்படின்ற மூவெப்ப மண்டலம் மற்றும் கிட்னி இது எல்லாமே இணைஞ்சால் மட்டும்தான் அதில் இருக்க நல்ல சக்தியை இந்த யூரினரி பிளாடர் வந்து அப்சர்வ் பண்ணும். தேவையில்லாத கழிவுகள் ஆன யூரினை வெளியே அனுப்பணும். அப்போ இது நல்ல சக்தி அப்சர்வ் பண்ணணும்னா இத்தனை பேரோட உழைப்பும் தேவைப்படும். டெஸ்ட் எடுக்கும்போது உங்கள் யூரினில் ப்ரோட்டீன் டிஸ்சார்ஜ் ஆகிடுது, உங்கள் யூரினில் வந்து நல்ல சக்தியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா அந்த உறுப்பான அதாவது சிறுகுடல், இருதயம், ட்ரிபிள் வார்மர், கிட்னி இதெல்லாம் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதற்கு நீங்கள் மருந்து மாத்திரை எடுக்கிறத விட அந்த உறுப்பை இயற்கை சார்ந்த ஆரோக்கியமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம யூரினில் நல்ல கழிவுகள் வெளியேற வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒரு சிலருக்குலாம் பார்த்துருப்பீங்க, யூரின் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அதாவது ஈவன் 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்லாம் யூரின் போய்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ தான் யூரின் போயிட்டு வந்திருப்பேன், திரும்பி திரும்பி வருது அப்படின்னா அப்போ யூரினரி பிளாடர் தொந்தரவு கிடையாது, நம்மளுடைய கிட்னி தான் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதனுடைய வாயை ஓப்பன் பண்ணி அதாவது க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது ஒரு முக்கிய பங்கு இவங்ககிட்ட தான் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் அந்த ஓப்பன் பண்ணி போய் உட்காரும் போதெல்லாம் யூரின் வந்துக்கிட்டே இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவைலாம் யூரின் போய்கிட்டே இருக்கேன்னா அப்போ கிட்னி அளவுக்கு அதிகமாக சூடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கிட்னி சூடாக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய இயக்கம் இங்கே அது எனர்ஜி சக்தியோட்ட பாதை வந்து யூரின் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இந்த கிட்னி நல்லா வேலை செஞ்சால் மட்டும்தான் இது நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி ட்ரிபிள் வார்மரும் நல்ல இயக்கத்தில் இருந்தால் தான் நம்மளுடைய சிறுநீரக பையும் நல்ல வேலை செய்யும். ஸ்மால் இன்டெஸ்டைன் எந்த அளவுக்கு கழிவுகளை கீழ் நோக்கி அனுப்பினா மட்டும்தான் இது நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி லங்ஸு எந்த அளவுக்கு அதனுடைய சக்தி ஓட்ட பாதையை கீழ் நோக்கி கிட்னிக்கு கொடுத்தா மட்டும் ஃப்ரீயாக ஃப்ளோவாக ஆக ஆரம்பிக்கும். இது இல்லாமல் நம்மளுடைய ஹார்ட்டும் எந்த அளவுக்கு அதனுடைய சக்தியை கீழ் நோக்கி இறக்குனா மட்டும்தான் நம்மளுடைய யூரினரி பிளாடர் வேலை செய்யும். இப்போ ஒரு உறுப்பு பலவீனம் ஆகுது அப்படின்னா அந்த உறுப்பில் மட்டும் தொந்தரவு கிடையாது, இதை சுற்றி உள்ள அனைத்து உறுப்புகளும் தொந்தரவு ஆகும் பொழுது தான் அந்த உறுப்பு பலவீனமாக ஆரம்பிக்குது. ஸோ இயற்கையோடு இணைந்து பயணிக்கும் பொழுது நம்ம உள்ளுறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பிக்கும் ஆற்றலும் பெற்றுவிடும். நன்றி.